இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சிறப்பு கவியரங்கம். நிலம் வாழ்வியல் நலம். அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இனி வரும் காலத்தில் அகில உலக தமிழ்ச்சங்கமாக வளர்ந்து விரிவடைய வேண்டும். உலக தமிழ்ச்சங்கமாக வளர்ந்து விரிவடைய வேண்டும். தலைவர் கோவிந்தராசன் அவர்கள், அன்புக்குரிய செயலாளர் ரவி அவர்கள், அடடா, இந்த தமிழ் முன்னெழுத்துக்காகவே இவருக்கு ஒரு சிறப்பு வணக்கம் சொல்லலாம். தமிழில் எங்கும் முன்னெழுத்து இல்லை, ஆங்கிலத்தில் போடுகிறார்கள். இந்த ரவி அவர்களுக்கு இன்னும் கூடுதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இயக்குநர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் கவிஞர் பெருமக்கள், அன்புமிகும் அவையினர் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். அவையோரே, நிலம் வழங்கிய வெள்ளை பருத்தியை நெசவு செய்து சின்னதாய் அழகாய் உங்கள் கைக்குட்டையில் எழுதி கொடுக்கிறேன் ஒரு கவிதை. உங்கள் கைக்குட்டையில் எழுதி கொடுக்கிறேன் ஒரு கவிதை. நதி சுழித்து கொண்டு ஓடும் நந்தவனத்தில் நாள் மலர்களை கொய்து அதில் சில நட்சத்திர சொற்களை கோர்த்து உங்கள் கழுத்தில் அணிவிக்கிறேன் ஓர் கவிதை மாலை. உங்கள் கழுத்தில் அணிவிக்கிறேன் ஓர் கவிதை மாலை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் சிம்மாசனம் கூட ஒரு நாளில் காலியாக போகலாம். கடவுளின் சிம்மாசனம் கூட ஒரு நாளில் காலியாக போகலாம். ஆனால் கவிஞனின் அரியாசனம் என்றைக்கும் காலியாகாது. கவிஞனின் அரியாசனம் என்றைக்கும் காலியாகாது. எது கவிதை? எது கவிதை? கானக மூங்கிலில் வண்டு துளையிட காற்று புல்லாங்குழல் இசைக்கிறதே, அது கவிதை. பூக்கள் புன்னகைக்க பூமிக்குள் மௌனம் காக்கிறதே வேர், அது கவிதை. அந்தி மாலையில் செங்கால் நாரைகள் அணிவகுப்பு நடத்துகிறதே, அது கவிதை. குயிலின் குரல் வளையிலிருந்து இசைக்கலசம் வழிகிறதே, அது கவிதை. கிழக்கு எழுதிய கவிதை சூரியன். கிழக்கு எழுதிய கவிதை சூரியன். கேள்விகள் எழுதிய கவிதை பெரியார். கேள்விகள் எழுதிய கவிதை பெரியார். கடல் எழுதிய கவிதை சிப்பிக்குள் முத்து. கடல் எழுதிய கவிதை சிப்பிக்குள் முத்து. கருப்பு எழுதிய கவிதை வைரமுத்து. கருப்பு எழுதிய கவிதை வைரமுத்து. புல்லை எடுத்து புல்லாங்குழல் செய்தேன். காற்றை நெய்து கம்பளி போர்த்தினேன். கவிதைகளுடன் மணிக்கணக்கில் மகரந்த சேர்க்கை நடத்தினேன். பொன் வண்டுகளுடன் பொழுது போக்கினேன். வரி அணில்களுடன் மரம் ஏறினேன். நிலம்
வாழ்வியல் நலம். மண் திணிந்த நிலம். மண் திணிந்த நிலம் புறநானூறு வழங்கிய நிலவரி. புறநானூறு வழங்கிய நிலவரி. ஆதி மனிதன் நிலமகளை கட்டி தழுவி புரண்டு புணர்ந்து புணர்ந்தான். ஆதி மனிதன் நிலமகளை கட்டி தழுவி புரண்டு புரண்டு புணர்ந்தான். வியர்வையுடன் விந்தணுக்களை சிந்திய போது நிலமகளின் அடிவயிறு கருக்கொண்டது. நிலமகளின் அடிவயிறு கருக்கொண்டது. பனிக்குடம் உடைந்தபோது கதிர்மணிகள் பயிர் பச்சைகள் நிலமகள் வழங்கிய அமிழ்தச்சோறு. நிலமகள் வழங்கிய அமிழ்தச்சோறு. இது மானுட வரலாற்றின் தொன்மம். இது மானுட வரலாற்றின் தொன்மம். நிலம் கோலாரில் தங்கமானது. நிலம் கோலாரில் தங்கமானது. நெய்வேலியில் நிலக்கரியானது. தஞ்சையில் நெல் மணிகளானது. சேலத்தில் எஃகானது. இதனை காட்டிலும் நிலம் சேலத்தில் மாங்கனி நகரம். நிலம் நன்னிலம் கொங்கில் செம்புலம். நிலம் என்னும் நல்லாள். அன்புக்குரியவர்களே, நிலத்தின் மதிப்பு என்பது சதுரடிக்கு இத்தனை ரூபாய் என்பதில் இல்லை. நெல் விளைகிறதா, கரும்பு விளைகிறதா, நகரமா, வணிக வளாகமா, இதில் எல்லாம் நிலத்தின் மதிப்பு இல்லை. அன்புக்குரியவர்களே, நிலத்தின் மதிப்பு என்பது அங்கு வாழும் மனிதர்களால் பேசப்படுகிறது. நிலம் இயற்கையாய் தரும் உணவுகளை மறந்து இன்றைய தலைமுறை செயற்கை உணவுகளை நோக்கி செல்கிறது. இன்றைய இளைய தலைமுறை செயற்கை உணவுகளை நோக்கி செல்கிறது. எனது நிலத்தில், எனது பூமியில் திராட்சை கொடி ஒன்று நட்டேன். நீரூற்றி களை கட்டி உரம் வைத்தேன். கொத்து கொத்தாக காய்த்தன திராட்சை கனிகள். அன்புக்குரியவர்களே, கொடியை நட்டதற்காக எனது நிலம் திராட்சை ரசத்தை கொடுக்கிறது. இதுதான் பூமியின் ரகசியம். வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எனது வகுப்பில் இலக்கணம் நடத்திய பொழுது, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எனது வகுப்பில் இலக்கணம் நடத்திய போது சிறப்பு லகரத்திற்கு சான்று கேட்டேன். கடைசி வரிசையில் மெதுவாக ஒரு மாணவன் எழுந்து சிறப்பு லகரத்திற்கு சான்று ஊழல் என்றான். இதுதான் இன்றைய வாழ்வியல். மை தீர்ந்து போன சமயத்தில் நகல் எடுக்கப்பட்ட காகிதமாக